الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين، سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا مصطفانا محمد. بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة، وجاهد في الله حق جهاده، وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك، وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله الحاضرين، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فاتقوا الله تعالى حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து ரட்சிக்கின்ற வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியேற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த தீனின் வளர்ச்சிக்காக உயர்ச்சிக்காக உழைக்கின்றார்களோ, பாடுபடுகின்றார்களோ, அவர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக. சையதுல் ஐயாம் புனித வெள்ளிக்கிழமை தினம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஹுத்பா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொள்ளும்படியும், அவன் எங்களுடைய வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவியிருக்கிறானோ முடிந்த அளவு அவற்றை எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை தவிர்ந்து கொள்ளும்படி விலக்கி இருக்கிறானோ முற்றுமுழுதாக அவற்றை தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், அன்பு கட்டளையிடுகின்றேன். பெருமதிப்புக்குரிய பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய நாடு ஒரு பேர் அனர்த்தத்தை எதிர்கொண்டு விட்டு அதில் இருந்து மீள்வதற்கான ஒரு கட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாட்டிலே எல்லோருமாக இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அனர்த்தம் பற்றி அது இறைவனுடைய தண்டனையா அல்லது சோதனையா? அனர்த்தம் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடங்கள், படிப்பினைகள் என்ன? அந்த அனர்த்தத்தில் எமது கடமைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் கடந்த காலங்களிலே அனர்த்தம் ஏற்பட்ட நாளிலிருந்து அதை பற்றி நாங்கள் பேசிக்கிறோம், தெளிவுகளை பெற்றிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களை, இன்று அந்த அனர்த்தத்தோடு தொடர்பான கட்டாயம் பேசப்பட வேண்டிய, ஆனால் இதுவரைக்கும் பேசப்படாத ஒரு பக்கத்தை இன்று திறக்கலாம் என்றிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு அனர்த்தம் என்று வருகின்ற பொழுது அதிலே இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். அனர்த்தத்தை முகாமை செய்தல் என்பது எப்படி? ஏனென்றால் உலகத்திலே அனர்த்தங்கள் என்பவைகள் தவிர்க்க முடியாதவைகள், அது இயல்பானவைகள், யதார்த்தமானவை. நேச்சுரல் டிசாஸ்டர், மேன் மேட் டிசாஸ்டர் என்று இரண்டு அனர்த்தங்கள் இருக்கின்றன. இயற்கை அனர்த்தங்கள், புயநடுக்கம், அதே போன்று வெள்ளப்பெருக்கு, இப்படியான இயற்கை அனர்த்தங்கள் இருக்கின்றன. மேன்மேட் டிசாஸ்டர், மனிதர்களால் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் இருக்கின்றன. போர், யுத்தத்தின் மூலமாக, அதே போன்று ஆக்சிடென்ட்ஸ்,
அதையும் தாண்டி மனிதன் சூழலுக்கு செய்கின்ற அநியாயங்களின் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் என்று இந்த 2 வகையான அனர்த்தங்களையும் நாம் உயிர் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக முகம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த அனர்த்தங்களை எப்படி முகாமை செய்வது என்பது பற்றி இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக பேசியிருக்கிறது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்பு, அனர்த்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அனர்த்தத்துக்கு பிற்பாடு என்று 3 பகுதிகள் இருக்கின்றன அனர்த்த முகாமைத்துவத்தை பொறுத்த வரைக்கும். அதனை மேனேஜ்மெண்டிலே 4 வகைகளிலே அதனை சொல்வார்கள். முதலாவது பிரிவென்ஷன் அல்லது மிட்டிகேஷன் அல்லது ரிஸ்க் டிடக்ஷன் என்று முதலாவது பகுதியை சொல்வார்கள். ஒரு அனர்த்தம் நிகழ்வதற்கு முன்பு அதனை எப்படி கட்டுப்படுத்தலாம் அல்லது அதனால் வருகின்ற விளைவுகளை தணிப்பதற்கான முயற்சிகளை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே தீர்மானிப்பது, அதற்குரிய ஆயத்தங்களை செய்வது. இந்த புயல் வரப்போகின்றது, வெள்ளம் வரப்போகின்றது என்று அறிந்தவுடன் உள்ளூராட்சி மன்றங்கள் உடனடியாக செயல்பட்டு வெள்ளத்தினுடைய அந்த அபாயத்தை தடுப்பதற்காக, அதனுடைய விளைவுகளை தடுப்பதற்காக வடிகான்களை துப்புரவு செய்கின்றன, கீணைகளை துப்புரவு செய்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்தோம். உங்களுடைய வியாபார ஸ்தலங்களை பொறுத்தவரைக்கும் தீ ஒரு அனர்த்தம் ஏற்பட இருக்கின்ற அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு அனர்த்தம். அப்படியான ஒரு அனர்த்தம் ஏற்படாமல் எப்படி என்னுடைய வியாபார ஸ்தலத்தை நான் பாதுகாக்க முடியும்? பொதுவாக வியாபார ஸ்தலங்களில் அல்லது வீடுகளிலே தீ அனர்த்தம் ஏற்படுவது பெரும்பாலும் மின் ஒழுக்குகளினால். எனவே மின் ஒழுக்கு ஏற்படாத வகையில் தரமான பொருட்களை நான் எப்படி பாவித்து என்னுடைய வீட்டினுடைய பாதுகாப்பை, கடையினுடைய பாதுகாப்பை நான் முன்னெடுக்க முடியும்? இது பிரிவென்ஷன் என்று சொல்வார்கள். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, 2வது பகுதி ஒரு அனர்த்தம் நடக்கின்ற பொழுது அதனை முகாமை செய்வதில் 2வது பகுதி பிரிப்பரேஷன். முன்னேற்பாடுகள் செய்து பிரயோசனமில்லை, அதற்குரிய ஆயத்த நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் அனர்த்தம் ஏற்படலாம், அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது 2வது பகுதி. 3வது பகுதி ரெஸ்பான்ஸ் என்று சொல்வார்கள். அனர்த்தம் ஏற்பட்டு விட்டது, வெள்ளம் வந்து விட்டது, மண் சரிவு ஏற்பட்டு விட்டது, தீ மூண்டு விட்டது. உடனடியாக நாம் செயல்பட்டு அதில் இருந்து எப்படி எங்களுடைய மக்களை மீட்கலாம், அதற்கு எப்படி நாங்கள் பதிலளிக்கலாம், இது ரெஸ்பான்ஸ் என்று சொல்வார். 4வது கட்டம் ரிகவரி. அனர்த்தம் நடந்து முடிந்ததற்கு பிறகு அதில் இருந்து எப்படி மீளலாம், எப்படி நாட்டை மக்களை மீட்டெடுக்கலாம், இந்த 4 பகுதிகளையும் கட்டாயம் நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று உங்களோடு இதில் 2ஐ பற்றி மட்டும் மிக குறுகிய அடிப்படையில் பேசலாம் நினைக்கின்றேன். முதலாவது பகுதி பிரிவென்ஷன். ஒரு அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்பு எங்களுடைய முன் ஆயத்தங்கள், அதனை எதிர்கொள்வதற்கு நாம் எந்த அளவு தூரம் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றிய நிலை மிகவும் முக்கியமானது. ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் உடனடியாக நாம் செயல்பட்டு நிவாரணங்களை வழங்கலாம், உணவு சமைத்து கொடுக்கலாம், நிவாரணங்களை சேர்த்துக்கொண்டு அந்த மக்களிடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கலாம். மாஷா அல்லாஹ், அவற்றை நாம் களத்திலே கண்டோம். அது எல்லோருடன் செய்ய முடியுமான ஒரு பணி. யாரும் அதனை குறைத்து மதிப்பிடுவதற்கு அல்ல, ஆனால் அது இயல்பாக நடக்கக்கூடியவைகள். அதனை தாண்டி அன்புக்குரிய சகோதரர்களே, யதார்த்தம், டிசாஸ்டர் என்பது ஒரு யதார்த்தமாக இருக்கின்ற பொழுது அதற்கான முன் ஆயத்தங்கள், அதற்கான தயார் நிலைகளை பற்றி நாம் கட்டாயம் சிந்திக்க வேண்டும். அனர்த்தம் வராமல் பாதுகாப்பதற்காக, அனர்த்தத்தினுடைய வீச்சை குறைப்பதற்காக எப்படி நாம் இஸ்திக்பார் செய்கிறோமோ, எப்படி பள்ளி வாயிலுக்கு அழைத்து மக்களை மார்க்க அடிப்படையிலே வழிகாட்டுகிறோமோ, ஆன்மீக அடிப்படையில் வழிகாட்டுகிறோமோ,
அதே போன்று இஸ்லாம் அனர்த்தம் வருவதற்கு முன்பு நாம் மேற்கொள்ள வேண்டிய முன் ஆயத்தங்களை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஏற்பட்ட அந்த அனர்த்தத்திலிருந்து வெளியே வருவதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதனை சொன்னார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அனர்த்தத்திலிருந்து வெளியேறியதை பற்றி மட்டுமல்ல குர்ஆன் பேசியிருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மிக பெரும் ஒரு டிசாஸ்டர், மிக பெரும் ஒரு வெள்ளப்பெருக்கிலிருந்து தன்னையும் தன் சமூகத்தையும் பாதுகாப்பதற்காக முன்னெடுத்த முன் ஏற்பாடு, அவர் எப்படி அந்த கப்பலை அமைத்துக் கொண்டார்கள். வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா, நாம் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம், நீங்கள் கப்பலை கட்டுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அழிவிலே இருந்து பாதுகாப்பதற்கான ஒரு முன் ஏற்பாட்டை சொல்லிக் கொடுத்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகம், அந்த நாடு எதிர்நோக்க இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தில் இருந்து அந்த சமூகத்தை, அந்த நாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு முன் திட்ட மொழிவொன்றை முன்வைத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிகவும் முக்கியமானது. வெள்ளம் ஏற்பட போகிறதா, மண் சரிவு வரப்போகின்றதா, மழை அதிகரிக்க போகின்றதா, இப்படியான சந்தர்ப்பங்களில் நாம் எங்களை எந்த அளவு தூரம் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம், அதற்கான முன்னேற்பாடுகள், அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு எங்களிடத்திலே இருக்கின்ற திட்டங்கள் என்ன, இதை பற்றி நாம் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உதாரணமா கடந்த வருடம் ஏற்பட்ட வெள்ளத்திலே மதரசா மாணவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 மாணவர்கள் மரணித்தார்கள் அம்பாறை மாவட்டத்தில். அதிலே ஒரு மாணவன் தப்பித்துக் கொண்டார். அந்த தப்பித்துக் கொண்ட மாணவர் ஒரு பேட்டி அளித்தார், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்படி நீங்கள் இதிலே இருந்து தப்பித்துக் கொண்டீர்கள் என்று கேட்டபொழுது அந்த மாணவன் சொன்ன பதில், நான் நீச்சல் தெரியும், எனக்கு நீஞ்ச தெரியும், அதனாலே நான் தப்பிக்கொண்டேன். அவர் இரக்காமத்தை சேர்ந்தவர். அங்கே குளம் இருக்கிறது, வில்லு குளம், அதிலே அவர் நீச்சல் பழகி இருக்கிறார். எனக்கு நீந்த தெரிந்ததால் அந்த பயங்கர வெள்ளத்திலே இருந்து நான் தப்பித்துக் கொண்டேன். சகோதரர்களே, இது ஒரு முன்னேற்பாடு. குறைந்தபட்சம் சமூகத்தில் ஒரு ஃபர்து கிஃபாயாவாகவாவது நீஞ்ச தெரிந்தவர்களை நாம் உருவாக்கி வைக்க வேண்டும். இந்த வெள்ளத்திலே சாய்ந்து வருவதிலே ஒரு வாகனம் அடிபட்டு சென்று 3 உயிர்கள் இழந்தன. அவதானித்தவர்கள் எல்லோருடைய அபிப்பிராயமும் சுற்றி இருந்து சப்தமிட்டவர்களில் 2 பேராவது நீஞ்ச தெரிந்தவர்கள் இருந்திருந்தால் அந்த உயிர்களை காப்பாற்றி இருக்க முடியும் என்பது. இப்படி இந்த விடயங்களை நாம் கவனமாக திட்டமிட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய நாடு இப்பொழுது டேஞ்சர் ஜோனுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இனி நாம் அடிக்கடி இப்படியான அனர்த்தங்களை சந்திக்க வேண்டி ஏற்படும். அதனால்தான் இத்தகைய முன் ஏற்பாடுகளிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். இது மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்ற முக்கியமான ஒரு கடமை. தீ ஏற்படுகின்ற பொழுது அந்த தீயை அணைப்பதற்குரிய முன் ஏற்பாடுகள் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு கடை என்றால் அதுக்குரிய சேஃப்டி மீட்டர்ஸ், அதிலே கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். தீப்பிடிக்காமல் இருக்கக்கூடிய வகையில் தரமான அடிப்படையில் எங்களுடைய வயரிங் செய்யப்பட்டிருக்க வேண்டும். சுவிட்ச் போர்டு இருக்க வேண்டும். அது ஒரு பக்கம். அதே போன்று தீ வந்தால் அதை அணைக்கக்கூடிய கருவிகள் அது எங்களிடத்தில் இருக்க வேண்டும். முனிசிபல் கவுன்சில் அல்லது உள்ளூராட்சி மன்றங்களுடைய தீ அணைப்பு கருவி வாகனங்கள் வருவதற்கு முன்பு கடையெறிந்துவிடும். அதே போன்று ஒரு பஜாரிலே கட்டாயம் தீ அணைப்பதற்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு குழு கட்டாயம் இருக்க வேண்டும். அவர்களை அதற்கு பயிற்றுவிக்க வேண்டும். தீப்பிடித்தால் வெறுமனே தண்ணீர் வாளியை கொண்டு தண்ணீர் ஊற்றுவது மட்டுமல்ல. அண்மையில் ஏற்பட்ட ஒரு தீ, அதனை அணைக்க முற்பட்ட சில வாலிபர்கள் மூச்சு திணறலினால் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவற்றுக்கு கட்டாயம் உரிய பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். இத்தகைய முன் ஏற்பாடுகள் என்பவை மிகவும் முக்கியமானவைகள் சகோதரர்களே. அதே போன்றுதான் இந்த பிரிவென்ஷன் அல்லது மிட்டிகேஷன் என்ற இந்த பகுதியில் அனர்த்தத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகளை தடுத்தல் அல்லது குறைத்தல்,
அந்த பகுதியில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. அதுதான் இன்றைய இந்த அனர்த்தங்கள் என்பது ஒரு பெரும் வாத பிரதிவாதம் இருக்கிறது பற்றிய நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த அனர்த்தங்கள் உண்மையில இயற்கை அனர்த்தங்களா அல்லது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அனர்த்தங்களா? இந்த அழிவுகளுக்கு காரணம் பெய்கின்ற மழையா அல்லது மனிதர்கள் நாங்கள் எங்களுடைய கரங்களினால் தேடிக்கொண்டவைகளா என்ற ஒரு கேள்வி இன்று எழும்புகிறது. யதார்த்தமான ஒரு கேள்வி. அதிகமான மனிதர்கள் இதை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்ற ஒரு கேள்வி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடலும் கரையும் மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு கெட்டு போய்விட்டன. காரணம் மனிதர்களுடைய செயல்கள். மனிதனுடைய செயலினால் கடலிலும் வாழ முடியாது, கரையிலும் வாழ முடியாத ஒரு நிலை, கடலும் கரையும் குழம்பி போயிருக்கின்றன என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இன்னும் ஒரு வசனத்திலே, வலா துஃப்ஸிதுல் அர்த பஅத இஸ்லாஹிஹா, அல்லாஹ் இந்த பூமியை வாழ்வதற்கு ஏற்ற வகையிலே அவன் அதனை அழகாக தயார்படுத்தி இருக்கிறான். அதனை நீங்கள் குழப்ப வேண்டாம், அதனை நீங்கள் சீர்குலைக்க வேண்டாம். இந்த வசனத்திற்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. மானல் ஹிஸ்ஸி, மானல் ஒன்று தஃப்சீர் ஹிஸ்ஸி, தஃப்சீர் மானவி. அதாவது ஒன்று, இந்த பூமியிலே நீங்கள் குழப்பம் விளைவிக்க வேண்டாம் என்றால் பாவங்கள் செய்ய வேண்டாம். பாவங்கள் செய்து இந்த பூமியினுடைய இயல்பை நீங்கள் குழப்பிவிட வேண்டாம் என்பது ஒரு பொருள். இன்னும் ஒரு பொருள் இருக்கிறது, இந்த பூமியினுடைய சூழலை நீங்கள் மாசுபடுத்த வேண்டாம், அதனை கரைபடைய செய்ய வேண்டாம். அல்லாஹ் மனிதர்கள் பூமியிலே வாழக்கூடிய வகையில் அல்லாஹ் இந்த பூமியை அழகாக படைத்திருக்கிறான். அதிலே நீங்கள் ஆதிக்கம் செலுத்தி சூழலை மாசுபடுத்தி மனிதர்கள் வாழ முடியாத ஒரு இடமாக இந்த பூமியை நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம் என்பதும் இந்த வசனம் எங்களுக்கு சொல்ல வருகின்ற கருத்து. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்? உதாரணமாக, கடலிலே புவிநடுக்கம் ஏற்படுவது என்பது அது ஒரு இயல்பு, உலகத்தினுடைய இயல்பு. ஏன்? எங்களுக்கு தெரியும், நாம் இருக்கின்ற இந்த பூமி புவி தட்டுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிளேட்ஸ் என்று சொல்வார்கள். புவி தட்டுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பூமியினுடைய மேற்பரப்பு அது தட்டுக்களினால் உருவாக்கப்பட்டிருக்கு. பிரதானமாக 7 தட்டுக்கள் இருக்கின்றன. ஜாயின், வட அமெரிக்க தட்டு, தென் அமெரிக்க தட்டு, ஐரோ ஆசிய தட்டு, பசிபிக் தட்டு, இந்து ஆஸ்திரேலிய தட்டு, இப்படி 7 தட்டுக்கள் இருக்கின்றன. அந்த தட்டுக்களாக இருக்கின்ற பொழுது சில வேளைகளில் ஒரு வருடத்தில் சில சென்டிமீட்டர் அளவு அந்த தட்டுக்கள் விரிவடையும். பிறகு அவை ஒன்றோடொன்று இணையும். ஒன்றோடொன்று இணைகின்ற பொழுது ஒன்றின் மேல் ஒன்று ஏறிக்கொள்ளும். இப்படி புவி தட்டுக்களுக்கு இடையிலே நடந்து கொண்டிருக்கின்றன. அது இயல்பாக நடப்பது. அந்த புவி விரிகின்ற பொழுதும் அந்த புவிக்குள்ளே மெக்மா, லாவா என்று 2 குழம்புகள் 700 தொடக்கம் 1000 பாகை செல்சியஸ்லே கொதித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படி புவி விரிகின்ற பொழுது 2 தட்டுக்கள் இடைவெளி வருகின்ற பொழுது அதிலே இருந்து அந்த குழம்பு வெளியே வந்தால் தீப்பாறைகளாக அவைகள் வருகின்றன. அதைத்தான் நாங்கள் வால்கனோஸ் என்று சொல்கிறோம். அவை மீண்டும் இணைகின்ற பொழுது ஏற்படுகின்ற அதிர்வுகள் தான் புவி அதிர்வு. அது இயல்பாக நடக்கிறது. அப்படி புவி அதிர்கின்ற பொழுது கடலிலே சுனாமி ஏற்படுகிறது. அதுவும் இயற்கையாக நடைபெறுகிறது. ஆனால் எப்பொழுது அந்த புவியிலே கடலிலே ஏற்படுகின்ற சுனாமிகள் மனிதர்களை அழித்தன? எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பறிக்கப்பட்டன சுனாமியின் விளைவாக. எப்படி வந்தது? கடல் நீர் எப்படி ஊருக்குள்ளே வந்தது? சகோதரர்களே, எங்களினால், எங்களுடைய கரங்கள் தேடியவைகள் அவைகள். மனிதனால் புவி வெப்பமடைந்தது. எங்களுடைய நடவடிக்கைகளால் குளோபல் வார்மிங் என்று சொல்கிறோம், புவி வெப்பமடைவது. மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகளின் காரணமாக நாம் புவிக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கண்டுபிடிப்புகள், உதாரணமாக கார்பன் டை ஆக்சைடு,
CH4 என்று சொல்கின்ற மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன், இவைகளெல்லாம் புவியை வெப்பமடைய செய்கின்ற விடயங்கள். அவற்றை நாம் அளவுக்கு அதிகமாக கண்டுபிடித்து பூமி வெப்பமடைந்ததன் விளைவு வடதுருவம் தென்துருவத்திலே இருக்கின்ற பனிக்கட்டிகள் எல்லாம் கரைந்து, அன்புக்குரிய சகோதரர்களே, கடல் மட்டம் அதிகரித்தது. உங்களுக்கு தெரியும், இன்று பேசப்படுகின்ற மிக முக்கியமான விடயம் புவி வெப்பமடைதல் என்ற எண்ணக்கரு. ஏன் வடதுருவத்திலே 20% மேற்பட்ட பனிப்பாறைகள் இப்பொழுது உருகிவிட்டன. அதனால் கடல் மட்டம் அதிகரித்திருக்கிறது. சிறிய சுனாமி வந்தாலும் தண்ணீர் நிலத்துக்குள்ளே மக்கள் குடியிருக்கின்ற பிரதேசத்திலே வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், இந்த அனர்த்தம் அல்லாஹ் எங்களுக்கு அழிப்பதற்காக அனுப்பியதா அல்லது எங்களுடைய கரங்கள் தேடிக்கொண்டவைகளா? நாங்கள் எங்களுடைய கரத்தினால் தேடிக்கொண்டவைகள் இவைகள். அன்புக்குரிய சகோதரர்களே, புயல் என்பது இயல்பாக கடலிலே உருவாகின்ற ஒரு விடயம், இயல்பானது. கடல் வெப்பமடைகின்ற பொழுது கடல் பிரதேசம் நீர் ஆவியாகி மேலே செல்கின்றன. காற்றழுத்தம் குறைந்த பிரதேசமாக மாறுகின்ற பொழுது காற்றழுத்தம் கூடிய பிரதேசத்திலே இருந்து கிடையாக காற்று குறைந்த இந்த பிரதேசத்தை நிரப்ப வந்து சேரும். அது இயல்பாக நடக்கின்ற ஒரு விடயம். ஆனால் அந்த காற்றினுடைய வேகம் கிலோமீட்டருக்கு 62.5 தாண்டுகின்ற பொழுது அது புயலாக மாறும். எப்பொழுது அது புயலாக மாறும்? எப்பொழுது அந்த காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் என்றால் வெப்பநிலை அதிகரிக்கின்ற பொழுது. அந்த வெப்பநிலையை அதிகரிக்க செய்தவர்கள் யார்? இந்த குளோபல் வார்மிங்கை உருவாக்கியவர்கள் யார்? நாம், நமது நடத்தைகள். சகோதரர்களே, நாம் வெளியிடுகின்ற கார்பன் ஆக்சைடு அல்லாஹ் எவ்வளவு நியாயமாக சமநிலையாக இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார் என்று பாருங்கள். நாம் ஒரு நாளைக்கு 900 தொடக்கம் 1000 கிராம் கார்பன் ஆக்சைடை வெளியே விடுகிறோம். அப்படி என்றால் ஒரு வருடத்துக்கு நாம் வெளியே விடுகின்ற கார்பன் ஆக்சைடினுடைய அளவு 300 தொடக்கம் 350 கிலோகிராம் ஒவ்வொருவருடைய உடல்நிலைக்கு ஏற்ற வகையிலே அது வித்தியாசப்படும். அவை புவியிலே போய் வளிமண்டலத்திலே கலக்கின்றன. அல்லாஹ் இயல்பாக அவற்றை ஒளித்தொகுப்பு செய்து மீண்டும் எங்களுக்கு ஆக்சிஜனை வழங்குவதற்காக அல்லாஹ் இயல்பாக மரம் செடி கொடிகளை வைத்திருக்கிறார். நாம் வெளியிடுகின்ற கார்பன் ஆக்சைடை தாவரங்கள் உள்வாங்கி மீண்டும் நாம் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. எங்களுக்காக, எங்களுடைய சூழலை, சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துவதற்காக நாம் வெளியிடுகின்ற நச்சுக்கதிர்களை உள்வாங்கி எங்களுக்கு தேவையான பிராணவாயுவை வெளியிடுவதற்காக அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட மரங்களின் மீது கை வைத்தவர்கள் யார்? அந்த காடுகளை அழித்தவர்கள் யார்? அபிவிருத்தி என்ற பெயர்களில் இந்த அநியாயத்தை செய்தவர்கள் யார்? அத்தனையும் செய்துவிட்டு அனர்த்தம் என்று விழுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை தெய்வ குற்றம் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே, எவ்வளவு பெரிய ஒரு அநீதி. நாம் தான் இதற்குரிய வகை சொல்ல வேண்டியவர்கள். சகோதரர்களே, மழை பெய்வது இயல்பு. எங்களுடைய பிரதேசத்திலே டிசம்பர் ஆனால் மழை பொழியும். மழையினுடைய கன அளவு வித்தியாசப்படலாம், ஆனால் மழை பொழியும். மழைகள் பொழிந்தால் இயற்கையாக அல்லாஹ் நீர் ஏந்துகின்ற இடங்களை வைத்திருக்கிறான். நீர் வழிந்தோடக்கூடிய நிலைமைகளை உருவாக்கி இருக்கிறான். இயற்கையாக அவைகள் இருந்தன. ஆனால் இயற்கையாக நீர் ஏந்துகின்ற பிரதேசங்களை மண் போட்டு நிரப்பியவர்கள் யார்? நமது தோணாக்கள் எங்கே? இயல்பான இயற்கையான நீர் ஏந்து நிலங்கள் எங்கே? அவர்களை நிரப்பி, அவற்றை எல்லாம் நிரப்பிவிட்டு வெள்ள நீர் வழிந்தோட முடியாத வகையில் அணை கட்டிவிட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றோமே, இது என்ன வகையில் நியாயம்? இது எவ்வளவு பெரிய பாவம்! அன்புக்குரிய சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். நேற்று முந்தநாள் சோசியல் மீடியாவிலே யார் என்று தெரியாத ஒரு கட்டுரையை படித்து அவர் சபதமிடுகிறார், கட்டாயமாக 15 ஏக்கர் ஆற்றை நாம் நிரப்பியே ஆகுவோம். அதிலே ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டியை நாங்கள் அமைப்போம்.
டூரிசத்தை நாங்கள் மேம்படுத்துவோம். அப்படி நிரப்புகின்ற பொழுது வெள்ளம் வராமல் இருப்பதற்கு எங்களுடைய ஊருக்கு 6 அடியிலே அணைக்கட்டை நாங்கள் மேற்கொள்வோம், யார் வந்தாலும் இதனை செய்வோம். இப்படியான மூளைக்கும் வாய்க்கும் தொடர்பில்லாத மனிதர்கள் கொண்டு வருகின்ற திட்டங்களினால் அவற்றை நாம் கை கட்டி வாய்மூடி மௌனிகளாக பார்த்திருப்பதனால் இப்படியான அனர்த்தங்களை நாம் சந்திக்க வேண்டி ஏற்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, அபிவிருத்தி என்ற பெயரில் இவைகள் எல்லாம் செய்யப்படும். அபிவிருத்தியிலே உண்மையில் அரசியல்வாதிகளுக்கோ அல்லது கன்ஸ்ட்ரக்டர்களுக்கோ விருப்பமான அபிவிருத்தி மண் போடுவது. கட்டடங்கள் என்றால் அதனை பார்க்க வருவார்கள், அளவிடுவார்கள், அது பற்றிய கணக்கறிக்கைகள் கொடுக்க வேண்டும். மண் போடுவதென்றால் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம். 500 கியூப் மண் போட வேண்டும் என்றால் அவர் 500 போட்டாரா 50 போட்டாரா யாருக்கும் தெரியாது. அதனால் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானது ஆற்றை நிரப்புவது, நீர் தேங்கி இருக்கின்ற பிரதேசங்களை நிரப்புவது, தோணாக்களை நிரப்புவது. இதிலே மிகவும் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறார். அவற்றினுடைய விளைவுகளை ஒவ்வொரு ஊர்களும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, இந்த திட்டமிடப்படாத அபிவிருத்திகளினுடைய விளைவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவற்றுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் நாங்கள் தான். போர்ட் சிட்டி என்று எங்களுடைய நாட்டுக்கு ஒரு திட்டம் வந்து, கடலை நிரப்பி ஒரு திட்டம், அது சம்பந்தமாக சூழலியல் ஆய்வாளர்கள், சூழலியல் ஆர்வலர்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை செய்தார்கள் கணக்கெடுக்கப்படவில்லை. அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், சூழல் தாக்கங்கள் அதனுடைய வருமானத்தை விட பெரியது ஒரு நாட்டுக்கு. இந்த விடயங்களிலே நாம் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும் சகோதரர்களே. அதனால் நாம் இந்த பிரிவென்ஷன் என்ற பகுதியில் தீயை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருப்பதை போன்று, வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருப்பதை போன்று, அதிலிருந்து மக்களை மீட்பதற்கு நாம் தயாராக இருப்பதை போன்று, இவை வராமல் தடுப்பதற்குரிய அல்லது இதனுடைய பாதிப்பை தடுப்பதற்குரிய சூழல் ஆதிக்கவாதிகளாக நாங்கள் மாற வேண்டும். மானுட ஆதிக்கவாதத்தை விட்டும் சூழல் ஆதிக்கவாதிகளாக நாங்கள் மாற வேண்டும். சூழலை விரும்புகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நாளை மறுமை வரப்போகின்றது என்றிருக்கின்ற நிலையில் உங்களுடைய கையிலே ஒரு பேரீச்ச மரம் இருந்தால், பேரீச்சம் கன்று இருந்தால், அதனை நட்ட முடியுமாக இருந்தால் அதனை நட்டு விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாளை உலகம் அழியப் போகின்றது என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம், அந்த மரத்தை நீங்கள் நட்டுங்கள். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி இருக்கின்ற வழி. ஏன்? நீங்கள் சூழல் மீது அன்பு செலுத்துங்கள். அநியாயமாக இலந்தை மரங்கள் மனிதர்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய இலந்தை மரத்தை யார் வெட்டுகிறானோ அவன் நரகம் செல்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய நீர்நிலைகளில் நீங்கள் உங்களுடைய கழிவுகளை கொட்ட வேண்டாம். மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய நீர்நிலைகள் அவைகள், உங்களுடைய கழிவுகளை கொட்ட வேண்டாம் என்று இருக்கின்ற பொழுது மண்ணை போட்டு மூடுகின்றீர்கள். எந்த அளவு தூரம் நியாயமானது? எனவே நாம் இந்த விடயங்களில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. சூழல் மீது அன்பு கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும். என்னிடத்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இருந்தால் என்னுடைய உள்ளத்திலே அது நெருடலாக மாற வேண்டும். அதிகமாக வாகனம் இருக்கிறதுனால் வருகின்ற புகை வளிமண்டலத்தை மாசுபடுத்தும். நான் நேரடியாக இந்த வளிமண்டலம் அது கெட்டுப்போவதற்கு பங்களிக்கின்றேன் என்ற கவலை என்னுடைய உள்ளத்திலே வர வேண்டும். ஒரு ஷாப்பிங் பேக்கை நான் நிலத்திலே வீசுகின்றேன் என்றால் நான் வாழுகின்ற நிலம், என்னை வாழ வைக்கின்ற நிலம் கெட்டு போக போகின்றது. அதற்கு நான் எப்படியோ பங்களிக்கின்றேன் என்ற நெருடல் எங்களுக்கு ஏற்பட வேண்டும். இது பிரிவென்ஷனிலே முதலாவது. கடைசியா அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அனர்த்தம் நடந்துவிட்டது. சொல்லப்பட்ட விடயங்களை பற்றி நாங்களோ நாடோ தயார் நிலையில் இருக்கவில்லை. அனர்த்தம் வந்தது, பயங்கரமான அழிவுகளை சந்தித்தோம். பயங்கரமான அழிவுகளை சந்தித்தது நாடு, உயிரழிவுகளை சந்தித்தது. பொருளாதார அழிவும் அதைவிட பயங்கரமானது. சில தகவல்களின்படி $7 பில்லியன் அளவில் எங்களுடைய நஷ்டம் கணிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, அனர்த்தம் முடிந்து விட்டது. நாம் உணவுகளை சேர்த்தோம், பொருட்களை சேர்த்தோம், அவர்களுக்கு பசியார வைத்தோம். அடுத்த கட்டம் இருக்கிறது, ரிகவரியிலே அடுத்த கட்டம் இருக்கிறது. அவர்களை
ரீசெட்டில்மெண்ட், மீண்டும் அவர்களுடைய இடங்களிலே வாழ வைப்பது, அவர்களுடைய தொழில் முயற்சிகளை ஆரம்பிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்ற அடுத்த கட்ட பணி எங்களுக்கு இருக்கிறது. அதிலே நாம் கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. உணவு கொடுக்கலாம், பொருட்கள் கொடுக்கலாம். அழிவு வருகின்ற பொழுது உணர்ச்சி வசப்படுவார்கள் மக்கள், அள்ளி கொண்டு வந்து தருவார்கள், நாங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம். மாஷா அல்லாஹ், அதனை கனகச்சிதமாக எங்களுடைய பிரதேசங்களிலே இருந்து நாங்கள் செய்திருக்கிறோம். இரண்டாவது கட்டம், அந்த பிரதேசங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகள் முன்மாதிரியாக செயற்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது அடுத்த கட்டம், அவர்களாக வாழ்வதற்கான வசதிகளை நாம் செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்குரிய ஏற்பாடுகளை பற்றி நாம் கட்டாயம் சிந்திக்க வேண்டும். வியாபாரம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கெலியோய, கம்பள போன்ற பஜார் முழுமையாக அழிந்திருக்கிறது. அதிலே பெரிய வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தங்களை மீளமைத்துக் கொள்வார்கள். இதில் அகப்பட்டிருப்பவர்கள் மூன்று சாரார். ஒன்று நடுத்தர வியாபாரிகள், இரண்டாவது சாதாரண தர வியாபாரிகள், மூன்றாவது அந்த வியாபார ஸ்தலங்களிலே இருந்த தொழிலாளர். எனவே அவர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு, அவர்களுக்கு சரியான வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்ற வகையில், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரையும் போன்று இன்னும் நிவாரணங்கள் சேர்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. மீன் கொடுத்தது போதும், இதற்கு பிறகு நாம் தூண்டில் கொடுப்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அவர்கள் அதில் மீன் பிடித்து சாப்பிட்டுக் கொள்வார்கள், எஞ்சியவற்றை விற்று பிழைத்துக் கொள்வார்கள். அந்த கட்டத்துக்கு நாம் நகர வேண்டும். ஒரு முன்மாதிரியான ஒரு பஜார் என்ற வகையில், ஒரு முன்மாதிரியான வர்த்தக சங்கம் ஒன்று இருக்கின்றது என்ற வகையில், பெட்கொலோ பஜார் எங்களிடத்திலே பாதிக்கப்பட்ட வியாபாரிகளையும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களையும் மீட்பதற்காக எங்களிடத்தில் இருக்கின்ற திட்டம் என்ன, அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களை, உதாரணமாக இதிலே பாதிக்கப்பட்டவர்களில் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தொழிலாளர். ஒரு கடையிலே 2 பேர் என்று வைத்துக் கொண்டால் கூட, ஒரு 1000 கடை பாதிக்கப்பட்டால் 2000 தொழிலாளர்கள் தொழிலை இழந்திருக்கிறார். பெட்டிக்குழு பஜார், காத்தாங்குடி பஜார், ஏறாவூர் பஜார், ஓட்டமாவடி வாழச்சேனை பஜார், இவைகள் இணைந்து அதில் இருக்கின்ற சாதாரண ஊழியர்களுக்கு ஏதாவது தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியுமா, ஜாப் கிரியேட் பண்ண முடியுமா, ஏன் நாங்கள் சிந்திக்க கூடாது? கண்டி மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட இத்தகைய தொழிலாளர்களில் இத்தனை பேருக்கு எங்களுடைய பஜார் தற்காலிகமாக தொழில் கொடுப்பதற்கு தயார். மீண்டும் அவர்களுடைய பஜார் உயிர்ப்பிக்கப்படும் வரைக்கும், மீள் கட்டி எழுப்பப்படும் வரைக்கும் அப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க முடியாது. இரண்டாவது, பெரிய லெவல் இருக்கின்ற பிசினஸ் மேன், அவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. சாதாரண தர வியாபாரிகள் 1 லட்சம் ரூபாய் இருந்தால் அவருடைய வியாபாரத்தை அவர்கள் தொடங்கலாம் என்ற அவர்களுடைய கவலை. தொழில் முடிந்து வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது கரையை வாங்கி கொண்டு சென்றால் சரி, அப்படியான வியாபாரிகள் இருப்பார். 2 லட்சம், 5 லட்சம், ஆக கூடினால் 5 லட்சம் ரூபாய் இருந்தால் அவருடைய வியாபாரங்களை அவர்கள் முன்னெடுப்பார்கள். அப்படியான 50 வியாபாரங்களை அல்லது 100 வியாபாரிகளை எங்களுடைய பஜார் பொறுப்பெடுப்பதற்கு தயார். அத்தகைய திட்டங்களை தான் நாங்கள் முற்போக்காக செய்ய வேண்டும். சகோதரர்களே, ஹிஜ்ரத் வருகிறார்கள் சஹாபாக்கள். சில மனிதர்களுக்கு உணவு தேவைப்பட்டது, சில மனிதர்களுக்கு வீடு தேவைப்பட்டது. ஆனால் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு போன்ற முன்னணி சஹாபாக்கள் சந்தையை தெரிவு செய்தார்கள், வியாபாரத்தை மீள கட்டி எழுப்பினார்கள். 0 லெவலில் இருந்து வந்தவர்கள் மல்டி மில்லியனராக மாறினார்கள். அப்படியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அங்கு அவர்கள் தொழில் செய்ய தெரிந்தவர்கள், தியாகமானவர்கள். எனவே அத்தகைய வியாபார சமூகத்துக்கு நாம் எப்படி கை கொடுக்க முடியும் என்பதை பற்றியும் ரிகவரி என்ற பகுதியில் நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது சகோதரர்களே. அந்த வகையில் அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி இது மஹல்லா வாரியாக, ஒவ்வொரு ஊர் வாரியாகவும் இந்த திட்டம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ற அந்த திட்டம் கட்டாயம் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகள் சரியாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதை போன்று பிரிவென்ஷன், முன்னேற்பாடுகள், அதே போன்று பிரிப்பரேஷன், ரெஸ்பான்ஸ், ரிகவரி என்ற இந்த 4
பகுதிகளிலும் நாம் அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். காரணம், நமது நாடும் நாம் விரும்பியோ விரும்பாமலோ அந்த டிசாஸ்டர் அல்லது டேஞ்சர் ஜோன் என்பதற்குள்ளே வந்து சேர்ந்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய இந்த அழகிய நாட்டை. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த வகையில் தூரநோக்கோடு சிந்தித்து அனர்த்தங்களை சரியான முறையிலே எதிர்கொள்வதற்கெல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை விட்டு பிரிந்த கபராளுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலைகளாக மாற்றுவாயாக. நரகத்தின் படுகொலியை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله الحاضرين، أوصيكم ونفسي أولا بتقوى الله. فاتقوا الله تعالى حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال الله تعالى: فإذا قرئ القرآن واستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. وقال أيضا: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم وملك عظيم ورؤوف رحيم ورب حليم فاستغفروه إنه غفور رحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. إنه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على عبدك ورسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، يا أيها المسلمون، اتقوا الله تعالى وحافظوا على أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم ترحمون. وصونوا ألسنتكم عن اللغو والإثم والآثام، فإن وقعتم في ذنوب فبادروا إلى التوبة منها. وإن مالت نفوسكم إلى المعاصي فاصرفوها عنها واحذروا البغي والحقد والحسد وعليكم بالصدق والنصيحة لإخوانكم المسلمين. وأحسنوا إن الله يحب المحسنين. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. واعلموا أن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي رسول صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة. وعليكم بالجماعة فإن يد الله مع الجماعة ومن شذ شذ في النار. وقال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على عبدك ورسولك سيدنا محمد صلى الله عليه وسلم. وارض اللهم عن الأربعة الخلفاء المهديين الذين قضوا بالحق وبه كانوا يعدلون، حيث قال فيهم رسول الله صلى الله عليه وسلم: ارحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنه، وفاطمة سيدة نساء أهل الجنة، الحسن والحسين سيد شباب أهل الجنة، والهمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر الباب. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم ثبت أقدام المجاهدين. اللهم رد مسجد الأقصى إلى أيدي المسلمين. اللهم اجعل هذا بلدا آمنا مطمئنا رخاء سخاء وسائر بلاد المسلمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.